Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னேல்நாதன். 8ஆம் தேதி ஆரம்பிச்சது 11ஆம் தேதி போனுச்சு, அதுக்கப்புறம் 18ஆம் தேதி போனுச்சு, இப்போ 22ஆம் தேதி வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு இந்த ரீநீட் வேணுமா வேணாமா, பேப்பர் லீக் பத்தின கேसेस, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல போனஸ் மார்க் இருக்கா இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஃபைனல் வெர்டிக்ட் இன்னைக்கு நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஃபைனல் வெர்டிக்ட் வந்துருச்சு. அந்த ஃபைனல் வெர்டிக்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கடகடன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ரீநீட் கிடையாது, ஏன்னா மாஸ் லெவலில் பேப்பர் லீக் நடந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எவிடன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரீநீட் வைக்கலை, தெர் இஸ் நோ ரீநீட் அப்படின்னு சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் ரீநீட் கிடையாது. பேப்பர் லீக் வந்து அதாவது பெரிய லெவலில் மாஸ் ப்ராக்டிஸ் நடக்கலை. பேப்பர் லீக் வந்து கன்ஃபைன்டு டு சர்டன் லொக்கேஷன், லோக்கலைஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ரீநீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 23 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறதுனால அத்தனை பேரையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்த முடியாது, அதனால் நமக்கு ரீநீட் கிடையாது அப்படின்னு அவங்க ஆர்டரில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு ஃபைனல் அவுட்கம் ஆஃப் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் யாராவது டெயின்டட், யாராவது தவறு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா எனி டைம் ஆஃப் அவங்களோட அட்மிஷன்லையோ அல்லது கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதோ கூட அவங்களோட அந்த சீட் வந்து ரத்து செய்யப்படலாம், அவங்களோட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு வேர்டிக்டில் அனதர் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் 3 வந்து இது எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் வருத்தம் தான். ஃபிசிக்ஸ் ஆட்டம் கொஷின், ரேடியோ ஆக்டிவ் சம்மந்தமான கொஷின் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டைப் வரும். இதில் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டது தான் கரெக்டு. மற்ற எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் தப்பு. அப்படி மற்ற ஆப்ஷன் போட்டிருந்தா அவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுத்துருந்தா அவங்களுக்கு -5 அப்படிங்கிறத அவங்க ஆர்டரில் சொல்லியிருந்தாங்க. வழக்கு விசாரிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க தான் சொன்னாங்க, மேபி -1 வேணால் கொடுக்காம விட்டுறலாம், ஒரு கொஷின் அட்டன் பண்ணலன்னா 4 மார்க் இருக்காதுல்ல, அந்த மாதிரி 4 மார்க் மட்டும் எடுத்துகிட்டு -1 கொடுக்காம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு -4 -5 அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து கேட்கும்போது சிஜேஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆஸ் நார்மல் ஆஸ் இட் இஸ், அந்த ரூல்ஸ் படி மார்க் குறைச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆர்டரில் அப்படி தான் வரப்போகுது. ஸோ தட் ஃபிசிக்ஸ் ஆட்டம் கொஷினுக்கு ஒன்லி 1 ஆன்சர் ரெக்கமெண்டட் பை ஐஐடி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். ஐஐடி டெல்லியில் ஐஐடி டைரக்டர் மூலியமாக அமைக்கப்பட்ட ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கமிட்டி 3 மெம்பர் கொண்ட கமிட்டி வந்து 4th ஆப்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அதனால் அந்த ஆப்ஷன் போட்டவங்க ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட்னு போட்டவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கு. அதாவது ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்தப்போ அதுதான் அந்த ஆன்சர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு போனஸ் மார்க் கொடுத்தாங்களே, அது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ ரிசல்ட் திருப்பியும் நமக்கு ரிசல்ட் வரும், நோ போனஸ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர்ஸ் அண்ட் ராங் ஆன்சர் போட்டவங்களுக்கு -5 அப்படிங்கிற வேர்டிக்ட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த 3 ஆர்டர் தான் இன்னைக்கு அந்த வேர்டிக்டில் பார்க்கக்கூடிய, அந்த இறுதி தீர்ப்பில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதை தாண்டி பேப்பர் லீக், அதே போல் வந்து ரீநீட் வைக்கணும் அப்படின்னு கேட்ட எல்லா கேஸுமே இன்னைக்கு வந்து வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அலோன் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, சிங்கிள் தனித்தனி பர்சன்ஸ், அந்த ஓஎம்ஆரில் ப்ராப்ளம் வந்துச்சு, எனக்கு டைம் பத்தலை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாண்ட் அலோன் கேசஸ், தனித்தனியாக இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்ல மாட்டோம், அந்த ஸ்டாண்ட் அலோன் கேசஸ் அப்படிமோ அதை அடுத்தடுத்து ஒரு டே கொடுத்து விசாரிப்பாங்க. பட் கவுன்சிலிங்க்கு எந்த தடையும் இல்லை, கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஆனால் கவுன்சிலிங் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுல ஒரு இஷ்யூ என்னென்னா, ஃபிசிக்ஸ்க்கு -5 கொடுத்துருக்குறாங்க போனஸ் மார்க். 4,20,000 பேருக்கு 5 மார்க்ஸ் குறையும். அப்போ 4,20,000 பேருக்கு மார்க் குறையும் போது ரேங்க்ஸ்லாம் சேஞ்சஸ் வரும். ரேங்க் எல்லாம் சேஞ்சஸ் வரும்போது அந்த சேஞ்சஸை வந்து அவங்க அமல்படுத்தாமல் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் எப்படி பண்ண முடியும்? அந்த ரேங்க் கரெக்டான ரேங்க் இருந்தால் தானே கவுன்சிலிங்கே கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ தட் வி நீட் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.